வணக்கம் மக்களே, வெல்கம் டு கவின் டெக் டியூப். நாம இந்த வீடியோல Vivo v25 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போன்ற அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ லேட் பண்ணாமல் Vivo v25 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிருவோம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz 3D curved டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச் கொடுத்துருக்கிறது போலவும் சொல்லியிருக்காங்க. கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஸ்டைலிஷ் ட்ரிபிள் ரியர் கேமரா அப்படின்ட்டு போலவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான சூப்பர் வைட் ஆங்கிள் கேமரா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக சின்னதாக 2 MBக்கான ஒரு சின்னதாக ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுடைய ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்காக கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது கலர் சேஞ்சிங் சப்போர்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கலராக சேஞ்ச் ஆகும், அண்ட் சன்லைட் படும்போது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத போலவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கலர் சேஞ்சிங் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ளூரைட் ஏஜி கிளாஸ் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மீடியாடெக் டைமென்சிட்டி 1300 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து இந்த Vivo v25 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது போலவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பேட்டரி பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4830 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் USB Type-C போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 66 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஒரு மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட ரேம் பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 8GB ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க, 12GB ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரேம் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 128GB அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 256GB இந்த ரெண்டு வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது போலும் சொல்லியிருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் உடைய மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 126GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. 12GB உடைய ரேம் உடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 256GB வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனில் என்ன OS கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது Fun Touch OS 12 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 12 பேஸ் பண்ணி இந்த ஒரு OS வந்து பார்த்தீங்கன்னா Vivo v25 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் ஃபோனோட வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 190 கிராம் வந்து இந்த மொபைல் ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்ல வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் பிளாக் அண்ட் செயிலிங் ப்ளூ கலர், இந்த 2 கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த கலரில் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்குதோ அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் 8GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உடைய மொபைல் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா விவோவோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் உடைய மொபைல் ஃபோன் வந்து 36,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேம் அண்ட் 256GB உடைய அந்த ஸ்டோரேஜ் உடைய மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல் பண்ணுறதா விவோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வேரியண்ட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேரியண்ட் வந்து நீங்கள் அதிகமாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ 2 வேரியண்ட்டில் வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்த வேரியண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை நம்ம செக் பண்ணி நானும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த Vivo v25 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணவும் முடியும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து வியூவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.